Hi and hello friends, நான் தான் சஞ்சய். இதுதான் உங்களின் NCERT Class 10th and 11th in Tamil channel. So இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா NCERT Class 11th Biology Chapter 1 The Living World அப்படிங்கிற லெசனோட பார்ட் 1 தான் பார்க்க போறோம். இந்த பார்ட் 1ல வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா வந்து வாட் இஸ் லிவிங் இத பத்தியோ அதே நேரத்துல வந்து டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லைஃப் இத பத்தியும் தான் பார்க்க போறோம். ஓகே, சோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸும் இந்த ஹெல்ப்ஃபுல்லான வீடியோ பார்த்து பல விஷயத்தை தெரிஞ்சுப்பாங்க. அது மட்டும் இல்லாம இது போல பல வீடியோ நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா இது போல பல வீடியோஸ் வந்து எங்க சேனல்ல இருந்து வரும். அது எல்லாமே உங்க போனுக்கு உடனுக்குடன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேரும் பண்ணுங்க. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த பார்ட் 1ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா வந்து வாட் இஸ் லிவிங் அப்படிங்கிற கான்செப்ட் பத்தியோ அதே நேரத்துல டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லைஃப் அதை பத்தியும் தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வாட் இஸ் லிவிங் அதை பத்தி பார்க்கலாம். அதாவது லிவிங்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ இந்த கேள்வியை வந்து நம்ம கேட்டோம்னா பல பேர் பல விதமா பதில் சொல்லுவாங்க. ஸோ பேசிக்கா வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லணும்னா வந்து எந்தெந்த விஷயம்லாம் வந்து உங்களுக்கு டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லைஃப் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியா வந்து ஃபாலோ பண்ணுதோ அதுதான் வந்து நம்ம லிவிங்னு கன்சிடர் பண்ணுவோம். அது என்ன டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லைஃப் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லைஃப்னா அது ஒரு சில ப்ராப்பர்ட்டி, அந்த ப்ராப்பர்ட்டில வந்து எல்லா உயிரினத்திலயும் இருக்கணும். அதே நேரத்துல வந்து எந்த வித நான் லிவிங் திங்ஸ்லயும் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் தான் வந்து நம்ம டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லைஃப்னு சொல்லுவோம். ஓகே, அதாவது லைஃபுக்கு தேவையான ப்ராப்பர்ட்டிஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்னன்னா சில ப்ராப்பர்ட்டி எடுத்துட்டு அந்த ப்ராப்பர்ட்டி வந்து டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லைஃபா இல்ல டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லைஃப் இல்லையாங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம செல்லுலார் ஸ்ட்ரக்சருக்கு வரலாம். ஸோ செல்லுலார் ஸ்ட்ரக்சர்னா நான் கேட்டீங்கன்னா வந்து அந்த செல்லு வந்து எப்படி ஸ்ட்ரக்சர் ஆயிருக்கு, அது எப்படி அரேஞ்ச்மெண்ட் ஆயிருக்கு. ஸோ அதுதான் செல்லுலார் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். அதாவது அது வந்து பிளான்ட் செல் மாதிரி இருக்கா இல்லைன்னா வந்து அனிமல் செல் மாதிரி இருக்கா, அதோட ஸ்ட்ரக்சர் வந்து பிளான்ட் செல் வால் மேலே இருக்கா இல்ல பாக்டீரியல் செல் வால் மாதிரி இருக்குதா. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் தான் வந்து இந்த செல்ல இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் தான் வந்து நம்ம செல்லுலார் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த செல்லுலார் ஸ்ட்ரக்சர் வந்து டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லைஃபா இல்ல நாட் ஏ டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லைஃபா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து அதுக்கான ஆன்சர் இது டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லைஃப். அதுக்கான காரணம் கேட்டீங்கன்னா வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம கிளாஸ் 6th இருந்தே படிச்சுட்டு வரோம். செல்லுங்கிறது தான் வந்து உலகத்துல உள்ள எல்லா உயிரினத்துக்குமே வந்து ஒரு பேஸ். ஓகே, ஈவன் ஒரு செல் உயிரினமா இருந்தாலும் சரி அதை நம்ம ஒரு செல், இந்த செல்லுங்கிற வார்த்தையை வந்து மென்ஷன் பண்றோம் பாத்தீங்களா. ஏன்னா வந்து உயிரினமா இருக்கணும்னா அது கிட்ட செல் இருக்கணும். ஓகே, சோ இந்த மாதிரி வந்து அது கிட்ட ஒரே ஒரு செல் இருந்தா கூட அந்த செல்லுங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கணும். சரியா, சோ அந்த செல்லு கிட்ட பிளாஸ்மா மெம்பரேன் இருக்கணும். அது மட்டும் இல்லாம நியூக்ளியஸ் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருக்கணும், அது செல் வால் இருக்கணும். சோ இந்த மாதிரி வந்து அதுகிட்ட ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். சோ இந்த மாதிரி செல்லுலார் ஸ்ட்ரக்சர் வந்து எல்லா உயிரினத்திலயும் வந்து நம்மளால பார்க்க முடியறதுனால வந்து இதை வந்து நம்ம டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லைஃப்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து செகண்டா growthக்கு வரலாம். சோ growthனா என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், அது வந்து ஒரு irreversible process. அதாவது irreversible processனா என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப 10 வயசுல வந்து நான் இந்த ஹைட்ல இருக்கேன், இதே நேரத்துல 15 வயசுல நான் இந்த ஹைட்ல இருக்கேன். சோ இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வந்து இந்த 15 வயசுல உள்ள ஹைட் வந்து இப்ப நான் நினைச்சேன்னா நான் உடனே இந்த 10 வயசுல உள்ள ஹைட்டா வந்து மாற முடியாது. அதாவது வந்து புரியுற மாதிரி சொன்னா வந்து இப்ப நான் இந்த ஹைட்ல இருக்கல, நான் இந்த ஹைட்ல இருக்கிறது வந்து இப்ப நான் நினைச்சேன்னா வந்து நான் குட்டி பிள்ளை இருக்க ஹைட்டுக்கு வர முடியாது. சோ அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து நம்ம irreversible process சொல்லுவோம். சோ அப்படிப்பட்ட ப்ராசஸ் தான் இந்த growth. சோ இந்த growth வந்து டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லைஃபா இல்ல நாட் ஏ டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லைஃபான்னு கேட்டீங்கன்னா இதுக்கான ஆன்சர் வந்து இது நாட் ஏ டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லைஃப். ஓகே, நீங்க நிறைய பேர் யோசிக்கலாம் எப்படி இது வந்து நாட் ஏ டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லைஃப், இது வந்து எல்லா உயிரினத்திலுமே இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க சொல்றது கரெக்ட் தான். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து எல்லா உயிரினத்திலும் இருக்குது. ஈவன் ஒரு பாக்டீரியா அந்த மாதிரி யூனிசெல்லா ஆர்கானிசம் இருந்தாலும் அதுல வந்து இந்த growthங்கிறது நடக்கும். பட் ஆனா நீங்க அங்க கவனிச்சீங்கன்னா இந்த மாதிரி growthங்கிறது வந்து உங்களுக்கு நான் லிவிங் திங்ஸ்லயுமே வந்து சில இதுல நடக்கும். ஓகே, ரொம்ப ஃபியூ ஆனதுல நடக்கும். ஓகே, இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம மவுண்ட் எவரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா அந்த மவுண்ட் எவரெஸ்ட்ல வந்து உங்களுக்கு growthங்கிறது வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு சென்டிமீட்டர் வந்து growth கிடைக்கும். ஓகே, அது எப்படின்னு கேட்டீங்கன்னா
உங்களுக்கு சுத்தி உள்ள இந்த டஸ்ட் பார்ட்டிகல், ஸ்னோ இது எல்லாமே சேர்ந்து வந்து உங்களுக்கு growth கிடைக்கும். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு growth கொடுக்கறதுனால இதை வந்து நம்ம லிவிங் திங்ஸ்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல. ஏன்னா வந்து இது கிட்ட செல் இல்லை, அதனால நம்ம சொல்ல முடியாது. அந்த ப்ராப்பர்ட்டி வச்சு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நான் லிவிங் திங்ஸ்ல growth இருக்கிறதுனால இதை வந்து நம்ம டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லைஃப் அப்படின்னு வந்து நம்மளால சொல்ல முடியாது. ஓகே, ஸோ டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லைஃப்னா நம்ம ஃபர்ஸ்டே சொன்னோம்ல, லிவிங் திங்ஸ் எல்லாத்துலயுமே இருக்கணும், பட் நான் லிவிங் திங்ஸ்ல ஒன்னுத்துல கூட இருக்கக்கூடாது. ஸோ அதனால தான் வந்து நம்ம இந்த growth வந்து நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம தேர்டா ரீப்ரொடக்ஷனுக்கு வரலாம். ஸோ ரீப்ரொடக்ஷன் வந்து டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லைஃபா இல்லை டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லைஃப் கிடையாதான்னு கேட்டிங்கன்னா இதுக்கான ஆன்சர் இதுவும் வந்து நாட் ஏ டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லைஃப் தான். அதுக்கான காரணம் கேட்டிங்கன்னா வந்து ரீப்ரொடக்ஷன்ங்கிறது வந்து எந்த வித நான் லிவிங் திங்ஸ்லயும் நடக்காது. பட் ஆனால் லிவிங் திங்ஸ்ல எல்லாத்துலயுமே இந்த ரீப்ரொடக்ஷன்ங்கிறது நடக்காது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லணும்னா அதில் வந்து 100 லிவிங் இருக்குன்னா 100 லிவிங் பீயிங்ஸ் இருக்குன்னா அந்த 100 லிவிங் பீயிங்ஸ்ல வந்து 100த்துலயுமே அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கணும். அப்பதான் வந்து அதை நம்ம டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லைஃப்னு சொல்ல முடியும். அல்ல ஒன்னு இல்லைன்னா கூட அதை வந்து நம்ம டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டின்னு கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ அந்த மாதிரி தான் உலகத்துல உள்ள சில ஸ்பீசிஸ்ல இந்த ரீப்ரொடக்ஷன்ங்கிறது வந்து நடக்காது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்க மியூல் எடுத்துக்கலாம். மியூல்னா நான் கேட்டீங்கன்னா வந்து ஹார்ஸ், அது மட்டும் இல்லாம டாங்கி, இது ரெண்டுத்தோடைய ஆஃப்ஸ்பிரிங் தான் வந்து இந்த மியூல். ஸோ இந்த மியூல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதால வந்து ரீப்ரொடக்ஷன் பண்ண முடியாது. அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஹார்ஸோடைய குரோமோசோம் நம்பர் வேற, அதே நேரத்தில் இந்த டாங்கியோடைய குரோமோசோம் நம்பர் வேற. ஸோ இந்த மாதிரி வந்து குரோமோசோம் நம்பர் வந்து வேரி ஆகுறதுனால அதால ரீப்ரொடக்ஷன் பண்ண முடியாது. குரோமோசோம் நம்பர் சேமா இருந்தால் தான் வந்து ரீப்ரொடக்ஷன் வந்து பண்ண முடியும். ஓகே, இதே வேற எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து நீங்க ஒர்க்கர் ஹனிபீஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஒர்க்கர் ஹனிபீ எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து அது ஃபீமேல் ஹனிபீஸ் தான். ஸோ அதெல்லாம் வந்து என்னன்னா அதால ரீப்ரொடக்ஷன் பண்ண முடியாது. அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒர்க்கர் ஹனிபீஸ்லாம் வந்து அதோடைய எக் அப்பாரட்டஸ் வந்து மெச்சூர் ஆயிருக்காது, டெவலப் ஆயிருக்காது. ஓகே, அதாவது எக் அப்பாரட்டஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா அதுதான் வந்து உங்களுக்கு எக்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, ஸோ அது வந்து இங்க டெவலப் ஆகாததுனால வந்து இங்க எக்கும் ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ அதனால வந்து இங்க ரீப்ரொடக்ஷன் நடக்காது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபோர்த் வரலாம். ஸோ ஃபோர்த் என்னதுன்னு கேட்டீங்கன்னா வந்து மெட்டபாலிசம். ஸோ மெட்டபாலிசம்னா என்ன கேட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு பேசிக்கா சொல்லணும்னா நம்ம உடம்புக்குள்ள நடக்கிற எல்லா பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸை தான் வந்து நம்ம மெட்டபாலிசம் சொல்லுவோம். ஓகே, அதாவது நம்ம உடம்புக்குள்ளனா இந்த உலகத்துல உள்ள எல்லா லிவிங் செல்லுக்குள்ள நடக்கிற அந்த பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸை தான் வந்து நம்ம மெட்டபாலிசம் சொல்லுவோம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து போட்டோசிந்தசிஸ் எடுத்துக்கலாம். ஸோ போட்டோசிந்தசிஸ்ங்கிறது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தானே, அது வந்து ஒரு செல்லுக்குள்ள நடக்குதுல. ஸோ அதனால இதை நம்ம மெட்டபாலிசம்னு கன்சிடர் பண்ணிப்போம். இதே டைஜஷன் எடுத்துக்கிட்டோம்னா அது மெட்டபாலிசம். ஸோ இது போல எல்லா பயோகெமிக்கல் ரியாக்ஷன் உடம்புக்குள்ள நடக்கிறது, நல்லா நம்ம வச்சுக்கோங்க, உடம்புக்கு வெளியில இல்ல, உடம்புக்குள்ள நடக்கிறத நம்ம மெட்டபாலிசம் சொல்லுவோம். ஸோ நீங்க இந்த மெட்டபாலிசம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க இன்னும் 2 டேர்ம்ஸ் வந்து நாம வச்சுக்கணும். அது என்னன்னா கேட்டீங்கன்னா வந்து ஆனபாலிசம், கேட்டபாலிசம். ஆனபாலிசம்னா நான் கேட்டீங்கன்னா வந்து எந்தெந்த கெமிக்கல் ரியாக்ஷன்லாம் வந்து உங்களுக்கு பில்டிங் ரியாக்ஷன் மாதிரி நடக்குதோ அதை தான் வந்து நம்ம ஆனபாலிசம் சொல்லுவோம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா வந்து போட்டோசிந்தசிஸ் எடுத்துக்கலாம். ஸோ போட்டோசிந்தசிஸ்ங்கிறது வந்து எப்படி அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்னா ஸோ சின்ன சின்ன எலமெண்ட்ஸ்லாம் ஒன்னா சேர்ந்து தான் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய காம்பவுண்டா கொடுக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பில்டிங் மாதிரி நடக்கும் பார்த்தீங்களா. பில்டிங் வந்து எப்படி கட்டுவோம், சின்ன சின்ன பிரிக்ஸ் வச்சு தானே ஒரு பில்டிங் கட்டுவோம். அது போலதான் இங்கே வந்துருக்கு, ஒரு சின்ன சின்ன சப்ஸ்டன்ஸ் வந்து ரியாக்ட் ஆகி உங்களுக்கு ஒரு பெரிய சப்ஸ்டன்ஸ் கிடைக்குது. ஸோ இப்படி இருக்கிறத தான் வந்து நம்ம ஆனபாலிசம் சொல்லுவோம். ஓகே, இதே கேட்டபாலிசம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நிறைய பேர் கெஸ் பண்ணிருப்பீங்க, இந்த ஆனபாலிசம்க்கு அப்படியே ஆப்போசிட் தான். ஓகே, அதாவது இது என்னன்னா பிரேக் டவுன் ரியாக்ஷன், ஒரு பெரிய மாலிகுல் வந்து சின்ன சின்ன மாலிகுலா வந்து உடையிறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம டைஜஷன்லாம் எடுத்துட்டோம்னா அதுல ஃபேட்ஸ்ங்கிறதுல வந்து ஃபேட்டி ஆசிட் கிளிசரோலா மாறும். அதே ரெஸ்பிரேஷன்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல குளுக்கோஸ் மாலிகுலா வந்து பல காம்பவுண்ட்ஸ் எல்லாம் வந்து அப்படியே உடையும். ஓகே, ஸோ இப்படிப்பட்டது தான் வந்து நம்ம கேட்டபாலிசம் சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த மெட்டபாலிசம்ங்கிறது டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டியா இல்ல நாட் ஏ டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லைஃப்ங்கிறதுக்கு வரலாம். ஸோ இது டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லைஃப் தான். அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மெட்டபாலிசம்ங்கிறது வந்து செல்லுக்குள்ள மட்டும்தானே நடக்கும்னு சொன்னேன். ஸோ செல்லுக்குள்ள மட்டும்தான் நடக்கும் கேட்டீங்கன்னா வந்து இந்த செல்லுங்கிறது வந்து எல்லா உயிரினத்திலயும் இருக்குது. ஸோ அதனால எல்லா உயிரினத்திலயும் நடக்கும். அதே நேரத்தில் அந்த செல்லு வந்து எந்த வித நான் லிவிங் திங்ஸ்லயும் இல்லை, அதனால எந்த வித நான் லிவிங் திங்ஸ்லயும் இது நடக்காது. ஓகே, ஸோ அதனால இது டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லைஃப். நெக்ஸ்ட் கடைசியா 5th வரலாம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா கான்சியஸ்னஸ். ஸோ கான்சியஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து பேசிக்கா சொல்லணும்னா
நீங்க எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலையோட ரியாக்ட் ஆகுறது தான் வந்து நம்ம கான்சியஸ்னஸ் சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களை யாராவது குத்த வராங்கன்னா குத்தும் போது வந்து உங்களே அறியாம நீங்க நவுருவீங்க, அது ஒரு கான்சியஸ்னஸ் சொல்லுவோம். ஓகே, இதன் குத்தும் போது ஒரு பெயின் வரும், அதுவும் நம்ம கான்சியஸ்னஸ் தான் சொல்லுவோம். ஸோ இந்த கான்சியஸ்னஸ் வந்து டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லைஃபா இல்லை நாட் ஏ டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லைஃபான்னு கேட்டீங்கன்னா இதுக்கான ஆன்சர் வந்து இது டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லைஃப் தான். ஏன்னா வந்து இந்த விஷயம் வந்து எல்லா உயிரினத்திலும் நடக்கும். ஓகே, ஈவன் நீங்க கோமா பேஷண்ட்க்கு வந்து நீங்க டவுட் கேட்கலாம், கோமான் பேஷண்ட்லாம் வந்து நவரவே மாட்டாங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து கோமா பேஷண்ட்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹார்ட் துடிச்சுட்டு தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம வந்து அவங்களுக்கு பிளட் எல்லாம் சர்க்குலேட் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ ஓகே, இதே நேரத்தில் ஒரு சின்ன மைக்ரோப் எடுத்துக்கிட்டா கூட அதுல வந்து என்ன ஆகும் கேட்டீங்கன்னா வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் நடக்கும், அந்த ஃபுட்டு வந்து கேப்சர் பண்றது இருக்கட்டும், இதே நேரத்தில் வந்து வெள்ளோட மாலிகூல்ஸ்லாம் உள்ள வருது. ஸோ இது போல வந்து எல்லா உயிரினத்திலையும் வந்து உங்களுக்கு கன்ஃபார்மா இந்த கான்சியஸ்னஸ்ங்கிறது இருக்கும், எந்த வித நான் லிவிங் திங்ஸ்ல இருக்காது. ஸோ அதனால இதையும் வந்து நம்ம டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லைஃப்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ நிறைய பேருக்கு சந்தேகம் வரும் இந்த 5 மட்டும் தான் டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லைஃப் ஆகுறது. ஸோ இது 5 மட்டும் இல்லை, நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். நியூட்ரிஷன், ரெஸ்பிரேஷன், டைஜஷன், ஸோ இது போல வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். பட் ஆனா இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த 5 மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே, ஸோ இப்போ வந்து உங்களுக்கு லிவிங் திங்னா என்ன அதை பத்தியோ அதே நேரத்தில் இந்த டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லைஃப் பத்தி நல்லா கிளியரா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து டாக்ஸானமி பத்தியோ டாக்ஸானமிக்கல் ஹைரார்கி பத்தியும் பார்க்க போறோம். ஓகே, ஸோ அந்த வீடியோ வந்து நீங்க மறக்காம பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த வீடியோ மட்டும் இல்ல, நான் எப்பப்பெல்லாம் வந்து இந்த சயின்ஸ் வீடியோ போடுறனோ அது உங்க போனுக்கு உடனுக்குடன் வரும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் அதை பார்த்து பல விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸும் இந்த ஹெல்ப்ஃபுல்லான வீடியோ பார்த்து பல விஷயத்தை தெரிஞ்சுப்பாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.